ஒரு மித்துக்கிருச்சு அடிச்சு மேதன்ற 24 மணி நேரம் சுறா சுத்தி நிக்குதியா? இந்த மீனோட ரத்த வாடை வந்து அது கிளம்பி வந்துடாது. தூண்டில போட்டு துள்ளி குதிக்கிறேன். படிக்காத முட்டாள் முட்டையா பாடியா சுரர் தின்னு இருக்கும். பசி இல்லாம இனி யாத வரவே வராது. இந்த கடிதாசியாவது உன்னாண்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அலமுக்கு உண்மையில இந்த கல்யாணம் பிடிக்கல. என்னடா சொல்ற? மாப்பிள்ள ரங்கனோட அப்பா நம்ம அலமு கிட்ட தனியா பேசியிருக்காரு. என் மகனை நீ கட்டிக்கிட்டா உங்க அண்ணன் படகுக்காக என்கிட்ட வாங்கின கடனை இனி எனக்கு கட்ட வேண்டாம்னு சொன்னாராம். அவளுக்கு ரங்கனை பிடிக்கலனாலும் உன் பணச்சுமையை குறைக்க சரின்னு சொல்லிட்டா. ஆனா இங்க ஜெயில ஒருத்தரை பார்த்தேன்னா அவருதான் ரங்கன் பண்றதெல்லாம் திருட்டுத்தனம், வெளியில தெரியாது, பொம்பளை சகவாசமும் அதிகங்கிறாரு. அதனால எப்படியாவது முதல்ல போய் அலமு கல்யாணத்தை நிறுத்தினா. இப்படி சோதிக்கிறிய கடவுளே. எல்லாரும் கேளுங்க. என் பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு. நாளைக்கு சாயங்காலம் என் தங்கச்சி கல்யாணம். அதை போய் நான் தத்து நிறுத்தணும். முத்தையா செத்துட்டேன். இன்னும் 2 பேர் கடல்ல குதிக்கிறது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. இல்ல நானே அச்சு தூக்கி போட்டு போயினே இருப்பேன். சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. கும்பரா, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 100 ரூபா வச்சிருக்கேன். அதை நான் உனக்கே கொடுக்குது. என்ன மட்டும் அந்த பணம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும். இனி வலி குறைஞ்சிடும் ஆஃபீஸர். இவ்வளவு நேரம் தாங்கின படகு வெடிகாலம் தாங்கினேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் எல்லாத்தையும் வேண்டிங்க. இந்த ராத்திரி நம்மளால போக முடியாது. ஏன்னா சுறா கண்டுபிடித்து கஷ்டம். தண்ணியில இருக்கிற பாம்பை எப்போ வேணாலும் வெடிக்கலாம். எந்த 2 பேர் குதிக்கிற நீங்களா முடிவு பண்றீங்களோ இல்ல நானா அடிச்சு தள்ளணும். விடியும் போது நான் போயே ஆகணும். அவ்வளவுதான். ஆபீசர் ஒரு விஷயம் சொல்றாரு. மனுஷா யாருமே நான் சுத்துறேன்னு தானா முன் வர மாட்டான். விஜயா விஷயமே கடைசி நேரத்தில் எப்படி மாறிட்டுன்னு பார்த்தோம் இல்லையா? அதனால ஒவ்வொருத்தரும் எந்த 2 பேர் சாகணும் முடிவு பண்ணி அவ பேரு பேப்பர் எழுதுவோம். யார் அதிக ஓட்டு வாங்குறாளோ அவ 2 பேரையும் மத்தவா எல்லாரும் சேர்ந்து சமுதிரத்துல தள்ளி கொண்டுடலாம். என்னப்பா இது? நிஜமா இருமா? எனக்கு சம்மதம். சொல்லு சொல்லு ராஜா. எனக்கு சம்மதம். அதே மாதிரி நம்ம 7 பேர்ல மட்டும் தேர்வு செய்யறது தப்பு. குமரனையும் ஆயாவையும் லிஸ்ட்ல சேர்க்கணும்ல. சரியான விஷயம்தான். அப்படின்னா அவள்கிட்டையும் சொல்லணும் இல்லையா? இந்த வாளோட படகு தானப்பா. அப்புறம் எப்படி? கொஞ்சம் வேணும் புரிஞ்சுக்க லட்சுமி. அவன் லேஸ்ல ஒத்துக்க மாட்டான். இந்த படகு விட்டு போக சொல்ற உரிமை தான் அவனுக்கு இருக்கு. இந்த லோகத்தை விட்டே போன்னு சொல்ற உரிமை அவனுக்கு கிடையாது. சேட்டனா, நீங்களாச்சும் சொல்லுங்களே. குமரன் எதுக்கு மட்டும் வர மாட்டான் லட்சுமி. இருவின் ரொம்ப தப்பான ஆளணும். பக்ஷி வெளியே போன பின்னே எனக்கு பெரிய உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கா. ஒன்னு பிரிட்டிஷ் ஆபீசர், இன்னொன்னு நீங்களே யாரையாவது எழுதிக்கோங்கப்பா. அவ்வளவுதான். ரேடியோ பேட்டரி முடிஞ்சது. ஐயோ, என்னாச்சு நானா? பயமா இருக்கு. முதல்ல அள்ளி ஊத்துங்க. என்ன நம்ம வாங்கின கடனையே நரைச்ச பாடில்ல. 3 குழந்தைகளை எப்படி கரை சேர்க்க போறோம்?
നമ്മുടെ 28 വർഷത്തെ സ്വപ്നമാണ്. ലീഡർ ജിന്നായുടെ പിന്തുണ ലഭിച്ചാൽ ലക്ഷക്കണക്കിന് ആളുകൾ ഒത്തുചേരും. ഇല്ലെങ്കിൽ എല്ലാം തകർന്നു പോകും രാജா. இந்த பாட்டு அது இது நீ கண்டபடி ஊரை சுத்திட்டு இருக்காம ஒரு வேலைக்குன்னு போனாதான் அப்பா வாங்கின கடன் அடைச்சு நம்ம மூச்சே விட முடியும். इस समय हमारा घर का डॉक्यूमेंट बहुत जरूरी है. ये नहीं मिला तो हम सब लोग सड़क पर आना पड़ेगा. విజయ, మగేష్ ని తొందరగా ఆసుపత్రికి తీసుకెళ్ళు. రోజులు గడిస్తే నయం చేయలేము. பாம்புல இருந்துட்டா ஏதோ லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதாமா எல்லாரும் எழுதியாச்சு. Read it. முதல் பேப்பர் குமரன் ஹாயா. இரண்டாவது குமரன் ஹாயா. அடுத்தது ஹாயா குமரன். நாலாவது பேப்பர் விஜயா எழுது. அடுத்தது குமரன் ஆயா. கடைசி குமரன் ராஜா. மொத்தத்தில் ஆபீசரும் ராஜாவும் விஜயாவும் ஒவ்வொரு ஓட்டு. குமரன் 5 ஓட்டு, ஆயா 4 ஓட்டு. ஓகே, அப்ப ரூல்ஸ் படி அதிக ஓட் வாங்கினா குமரனையும் ஆயவையும் கொல்லணும். சரியா? அப்பா, அவருக்கு தெரியாமலே அவரை கொல்லணும்னு நினைக்கிறது அநியாயம் இல்லையா? நான் கண்டிப்பா சொல்லுவேன். லட்சுமி, காக்காய்க்கு நாம சாத வைக்காத ஒரு நாள் உண்டா? ஆத்துல இரும்பு வந்தா கூட அதை வார்க்கட்டில பெருக்கி தள்ளுவோமே தவிர அதை நம்ம கொல்ல மாட்டோம். இப்ப நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குடா. ஒரு 2 அக்காக்கு நான் கல்யாணம் பண்ணி கருசிக்கணும்டா. உன் காலில் விழுந்து கேட்கிறப்பா. அழாதீங்கப்பா.